இந்த பச்சை பட்டாணி சீசனில் சூப்பராக பச்சை பட்டாணி போட்டு ஒரு டொமேட்டோ ரைஸ் செய்யலாமா? இது வந்து குஸ்காக்கே டஃப் கொடுக்கும், அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னா, ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் கரம் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா டொமேட்டோ சேர்த்து இது மூணுத்தையும் நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, நமக்கு தேவையான அளவு பச்சை பட்டாணி இது மூணுத்தையும் சேர்த்துட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அளவு வச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கணும். குக்கரை மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தண்ணி இழுத்துருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக உதிரியாக பச்சை பட்டாணி டொமேட்டோ ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு